உங்ககிட்ட ஈவி வெஹிக்கிள் இருக்கா? ஈவி வெஹிக்கிள் இருந்தா நீங்க ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டிய நேரம். நார்த் இந்தியால பார்த்தீங்கன்னா, இந்த ஈவி வெஹிக்கிள்ஸ் உடைய பேட்டரிய வந்து ரிமோட்டா ப்ளூடூத்ல வழியா ஆஃப் பண்றதுக்கு ஒரு சிஸ்டத்த கண்டுபிடிச்சு, ஒரு ஆப் வழியா நெறைய பேர் வந்து பிராங்க் பண்ணிட்டு இருக்காங்க. நடு ரோட்ல அந்த வாகனம் ஈவி வாகனம் ஓடிட்டு இருக்கும்போதே, அந்த பேட்டரிய ரிமோட்டா அந்த ஒரு ப்ளூடூத் யூஸ் பண்ணி ஆஃப் பண்றாங்க. நடு ரோட்லயே அந்த வண்டி நின்னுடுதுங்க. இந்த மாரி பல வீடியோக்கள் கடந்த 1 வாரமா நார்த் இந்தியால பல இடங்கள்ல பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். என்ன நடக்குதுன்னா, சைனாவுடைய ஒரு 3 ஆப் இருக்குங்க. அந்த 3 ஆப்பும் பார்த்தீங்கன்னா, ஈவி வெஹிக்கிள்ஸ் உடைய பேட்டரி மானிட்டர் பண்றதுக்காக டெவலப் பண்ண சைனீஸ் ஆப்ஸ். ஏன்னா, ஈவி வெஹிக்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா, பலதுமே சைனாலருந்து இங்க வந்துட்டு, ரிக்ஷாவா இருக்கட்டும், ஸ்கூட்டரா இருக்கட்டும், பல வாகனங்கள் வந்து இந்த ஒரு சைனாவுடைய மேக்ல தான் இங்க வந்துட்டு, அத அசெம்பிள் பண்ணி வந்து விக்கிறாங்க. ஸோ, சைனா ஆப்ப பயன்படுத்தி தான் அந்த ஒரு பேட்டரிய மானிட்டர் பண்ணணுங்க. அதற்கான ஆப் தான் இது. ஆனா, பிராங்க்ஸ்டர்ஸ் என்ன பண்றாங்கன்னா, அந்த ஒரு ஆப்ப பயன்படுத்தி, இதர வாகனங்கள்ல பார்த்தீங்கன்னா, அதாவது இதர வாகனம்னா, இதர எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ வந்து அவங்க ரிமோட்டா ப்ளூடூத் வழியா பேட்டரி ஆஃப் பண்றாங்க. ஓடிக்கிட்டே இருக்கிற ஒரு ஈவி ஸ்கூட்டரா இருக்கட்டும், அல்லது ஈவி ரிக்ஷாவா இருக்கட்டும், டக்குனு ஆஃப் ஆனா என்னங்க ஆகும் யோசனை பண்ணுங்க. ரிக்ஷா பார்த்தீங்கன்னா, மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், பீகார் போன்ற இடங்கள்ல அதுதாங்க பேசிக்கான ஒரு வாகனம். பல இடங்கள்ல. நம்ம தமிழ்நாடு மாதிரி நம்ம முக்குக்கு முக்கு பஸ் ஓடுங்க. ஆனா, அங்க அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. ரிக்ஷா தான் வந்து ஒரு முக்கியமான வாகனமா இருக்கு. அந்த ரிக்ஷா தான் பல பேருடைய தினசரி வாழ்க்கையே. அது ரூ. 300 ரூ. 400 ஒரு நாளைக்கு அவங்க அத வச்சு சம்பாதிக்கிறாங்க. ஆனா, இந்த மாதிரி ரிமோட்டா வந்து ப்ளூடூத் வழியா அந்த ஒரு ரிக்ஷாவ பேட்டரி ஆஃப் பண்றதுனால, அவங்களுடைய ஒரு நாள் வாழ்க்கையே வந்து போதுன்ட்டு புலம்பி தள்றாங்க பல ஏழை ரிக்ஷா ஓட்டுநர்கள். அது தவிர பயணிகளுமே பார்த்தீங்கன்னா, திடீர் நடு ரோட்ல அவங்கள இறக்கி விட்டு, அடுத்த ஒரு ரிக்ஷா வர வரைக்கும் அவங்க வெயிட் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு உள்ளாக்கப்படுறாங்க. பயணிகளுக்கும் தொந்தரவு, இந்த ரிக்ஷா ஓனர்களுக்கும் பெரும் பிரச்சனையா வந்து இந்த ஒரு சைனீஸ் ஆப்ஸ் வந்து வந்திருக்குதுங்க. பிராங்க்ஸ்டர்ஸ் வந்து அத யூஸ் பண்ணி பண்றாங்க. கவர்ன்மென்ட் ஆஃப் இண்டியா அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 3 சைனீஸ் ஆப்பையும் வந்து Play Storeலருந்தும், App Storeலருந்தும் டெலீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அநேகமா இன்னைக்கு வந்து அது டெலீட் ஆயிடும். ஆனாலுமே பிராங்க்ஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, எப்பயுமே ஒன் ஸ்டெப் அஹெட். அவங்க வந்து VPN போட்டு அந்த ஒரு ஆப்ப வெளிநாட்டு சர்வர் மூலம் டவுன்லோட் பண்ணி ஈவி வெஹிக்கிள்ஸ ஸ்டில் அவங்க வந்து ஸ்டாப் பண்றதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகம். அந்த ஒரு ஸ்டாப் பண்ற ஒரு மெத்தட் பிராங்கிங் வந்து இன்னும் நம்ம சென்னைக்கோ, இல்ல சவுத்துக்கோ வரலைங்க. இருந்தாலுமே நம்மலாம் ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய நேரம் இது. உங்ககிட்ட வெஹிக்கிள் இருக்குங்கன்னா, உங்களுடைய அந்த அ ஆப் சப்போஸ் அதுக்கு ஒரு ஆப் இருக்குன்னா, அந்த ஆப்ல பாஸ்வேர்ட அப்பப்போ மாத்துங்க. உங்களுடைய பேட்டரி எப்படி உங்க கண்ட்ரோல் இருக்கான்னு பாருங்க. ப்ளூடூத் வழியா சும்மா எந்நேரமும் கனெக்ட் பண்ணி வைக்காதீங்க. அந்த ப்ளூடூத் வழியா கனெக்ட் பண்ண வேண்டிய நேரத்தில மட்டும் கனெக்ட் பண்ணுங்க. இல்லாட்டி அத ஆஃப் பண்ணி வைங்க. நம்ம உஷாரா இருந்தா தாங்க நம்மளுடைய வெஹிக்கிள் நம்ம வந்து உரிய பயன்பாட்டுக்கு கொண்டு வர முடியும். ஏன்னா பல பேர் என்ன பிரச்சனைன்னே தெரியாம வந்து ஒரு 3 கிலோமீட்டர், 4 கிலோமீட்டர் வண்டிய தள்ளிக்கிட்டு போய் சர்வீஸ் சென்டர்ல விட்டுட்டு வராங்க. அதற்கான சார்ஜஸ் அத வந்து ப்ளூடூத்த மீண்டும் ஆக்டிவேட் பண்ணி தரத்துக்கான சார்ஜஸ் அன்னெசஸரியா அவங்க செலவு பண்றாங்க. வண்டியும் தள்ளிட்டு போ வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு உள்ளாராங்க. ஸோ, அதனால நீங்க எல்லாம் உஷாரா இருக்க வேண்டிய ஒரு நேரம் நண்பர்களே. ஒரு அவேர்னஸா இந்த வீடியோ உங்களுக்கு குடுக்கணும்னு நான் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சுதுனா மறக்காம ஒரு லைக் பட்டன் அழுத்துங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.